முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக ஷிவரிங் தான் இருக்குது. 3 வருஷம் பண்ணோம் இந்த படம். 3 வருஷம் கஷ்டப்பட்டு, எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் 3 வருஷம் ரொம்ப பாடுபட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம், ரொம்ப அழகான படம். எங்களால் என்ன முயற்சி எடுத்திருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து கதை இதுதான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா அவருடைய அண்ணனோட கதையை ஒரு நாள் கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு லைன் ஒன்று சொன்னாங்க. அதை வச்சு டெவலப் பண்ணலாம், ஒரு நைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நெருக்கமாக இருக்கும். இது வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணும், உங்களை வந்து என்கேஜும் பண்ணும். ஒரு நைட் லைஃப் தான். நைட் லைஃப் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒன்று நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறது அப்படின்னா, இன்டர்கட் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை. இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரையே ஃபாலோ பண்ணுறக்கும் பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு பார்வையாளர்கள் கிடைக்கும்னு நம்புகிறோம். சமூக பிரச்சனை இருக்குது, அட்ராசிட்டி இருக்குது, அழுகை இருக்குது, அப்பாவோட பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு எழுத்தாளராக கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது. அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும். அந்த மாதிரியான ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில் இருக்கிற சாந்தகுமார். எழுத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர், என்னோடய டைரக்டர், கிட்டத்தட்ட நானும் டைரக்டரும் காலேஜ் மேட்ஸ் தான். ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் 2 பேரும் ஒரு ட்ரௌசரை மட்டும் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே வெறும் தரையில் படுத்துட்டு, நீயும் நானும் ஒரு நாள் இதே மேடையில் பார்த்துப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஸோ அதனால் எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. அதுதான் நிறைவேறின மாதிரி இருக்குது. அவர் தான் வந்து எனக்கு ப்ரொடியூசரை இன்ட்ரோ கொடுத்தாரு. எழுதுறா, அவனால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். இவர்கிட்ட இயக்குனர் என் நண்பனாக இருந்தாலும் நிறையா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். உண்மை தான். எழுத்து பிழை கூட நான் கார்த்திக் நேதா அண்ணன்ட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி எழுதணுங்கிறது இவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சாரி, இயக்குனராக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு மனசில் வச்சுக்காத. ஸோ எல்லாருமே பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ட்ராவல் கிடைக்கும் உங்களுக்கு. வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபுல்லாக எங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கோம். நீங்கள் தான் ரிசல்ட் சொன்னோம். வர ஜூன் 27 ரிலீஸ். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.